வணக்கம். புலவர் வெற்றியழகன். வ.உ. சிதம்பரனார் 5/9/1872 பிறந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சிற்றூர் இவர் பிறந்த ஊராகும். இவர்தம் தந்தையாருடைய பெயர் உலகநாத பிள்ளை. இவர்தம் தாயாரின் பெயர் பரமாயி அம்மையார். வ.உ. சிதம்பரனார் வீரப்பெருமாள் அண்ணாவியிடம் தொடக்க கல்வியை கற்றார். கிருட்டிணன் என்பவரிடம் ஆங்கிலத்தை அறவே கற்றார். சிதம்பரத்துக்கு ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தர் பணியை பெற்றளித்தார். அவர்தம் அவருடைய தந்தையார். அந்த பணி வ.உ. சிதம்பரனாருக்கு பிடிக்கவில்லை, விட்டுவிட்டார். திருச்சிக்கு சென்றார். அங்கே சட்ட வல்லுநர்கள் இருவரை பார்த்தார். அவரிடம் சட்டம் முழுவதையும் கற்றார். 1895 தூத்துக்குடியில் வழக்குரைஞராக தன்னை அந்த தொழிலை தொடங்கினார். அந்த தொழிலிலும் அவருக்கு ஈடுபாடு இல்லை. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். 1895 வள்ளியம்மை என்னும் தம் வாழ்க்கை துணைவராக ஏற்றார். அந்த அம்மையார் சில காலங்களில் இறந்தார். பிறகு இரண்டாவது துணைவராக மீனாட்சி அம்மையாரை மணந்தார். வள்ளுவரின் வழியில் வாழ்க்கையினை மிகச் சிறப்பாக நடத்தினார். சிதம்பரனாருக்கும் மீனாட்சி அம்மையாருக்குமாக பிறந்த பிள்ளையர் 8 பேர் ஆவர். அவருள் 4 பெண்டிர், 4 ஆடவர். எழுத்தரானார், வழக்கறிஞரானார், வாழ்ந்து காட்டிய நல்ல இல்லற தலைவரானார், விடுதலை போராட்ட வீரரானார், கப்பலோட்டிய தமிழரானார், செக்கிழுத்த செம்மலானார், சிறந்த படைப்பாளராக விளங்கினார், சிறந்த பதிப்பாளராக திகழ்ந்தார், சிறந்த ஆய்வாளராக, சிறந்த தமிழ் அறிஞராக புகழ்பெற்று விளங்கினார். திருக்குறளை புதிய பார்வையில் பார்த்தார். நன்றி மறவா நாயகனாக விளங்கினார். தொல்காப்பிய தோன்றலானார். சிறந்த கவிஞராக விளங்கினார். பல நூல்களின் படைப்பாளரானார். புத்தாய்வு அறிஞராக மிளிர்ந்தார். தகுதிசால் தமிழறிஞராக திகழ்ந்தார். சிதம்பரனார் தமது 64வது அகவையில் 18/11/1936 காலமானார். வ.உ. சிதம்பரனார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடாமல் தமிழில் மட்டுமே தோய்ந்து இருந்திருந்தால் தமிழ்த்தாய்க்கு மேலும் பல நூற்செல்வங்கள் கிடைத்திருக்கும். தமிழர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பர் என்பது உறுதியாகும். இறப்புக்கு பிறகு 1949 இந்தியாவுக்கும் இலங்கை கொழும்புவுக்கும் சிதம்பரம் என்னும் பெயரில் ஒரு கப்பலை செலுத்தியது இந்தியா. 1968 2வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் சிதம்பரனாருக்கு சிலையை அமைத்தார் பேரறிஞர் அண்ணா. 1969 கோவை சிறையில் வ.உ.சி. இழுத்த அந்த கருங்கல் செக்கை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து ராஜாஜி மண்டபத்தில் காட்சிக்கு வைத்தார் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர். பிறகு
அந்த செக்கு இப்பொழுது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ளது. 1972 வ.உ. சிதம்பரனாரின் நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக தமிழ்நாட்டு அரசு கொண்டாடியது. தூத்துக்குடி துறைமுக பகுதியில் வ.உ.சியின் சிலையை நிறுவி தலைமை அமைச்சர் இந்திரா காந்தியை கொண்டு வந்து திறந்து வைக்க செய்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். நீங்கள் எல்லாம் பெருமை பேசலாம், ஆனால் எங்கள் தமிழறிஞர் கப்பலையும் ஓட்டினார், வெள்ளையரையும் விரட்டினார், விடுதலை போராட்ட வீரராக விளங்கினார், தமிழ் அறிஞராகவும் தேர்ந்தார் பாருங்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு வடநாட்டு அம்மையாரை கொண்டு வந்து தமிழ்நாட்டு அறிஞர்களுடைய சிலையை திறந்து வைத்தார். சென்னை பாரிமுனை பகுதி ஜார்ஜ் டவுன் என்று ஆங்கில பெயராக இருந்ததை அவருடைய நூற்றாண்டு விழாவின் போது சிதம்பரனார் நகர் என்று மாற்றியமைத்தார் கலைஞர். வ.உ. சிதம்பரனார் அவரை முதலில் ஈர்த்தது விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற பிறகுதான் அவர் தமிழறிஞராக உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. கப்பலோட்டிய தமிழர் என்று புகழ்பெற்று விளங்கி கொண்டிருப்பவர் நம் தமிழறிஞர் வ.உ. சிதம்பரனார். புகழ்பெற்ற பேரறிஞராவார். விடுதலை போராட்ட வீரர் என்பது மட்டுமே பலருக்கு தெரியும். ஆனால் வ.உ. சிதம்பரனார் புகழ்பெற்ற தமிழ் பேரறிஞர் என்பது பலருக்கு தெரியாது. கப்பலை ஓட்டினார், அதனால் சிறையில் செக்கினை இழுத்தார். சிறையில்தான் அவர் பல செந்தமிழ் செயல்களை செய்தார். செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் இந்திய நாட்டினை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையரை விரட்டுவதற்கு இவர் கப்பலை ஓட்டினார். 1905 ஆண்டில் இந்திய நாட்டின் தலைமை ஆளுநராக இருந்த கர்சான் பிரபு என்பவர் வங்க மாநிலத்திற்கு கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் என இரண்டாக பிரித்தார். இந்திய திருநாட்டில் பெரும் கலகமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டன. அதாவது வங்காளத்தைச் சேர்ந்த விபின் சந்திரபாலர் வந்தே மாதரம், நியூ இந்தியா என்கின்ற 2 ஏடுகளை நடத்தினார். அதன் வழி விடுதலை வீரர்களுக்கு ஊக்கமூட்டினார், பரப்புரை செய்தார். விடுதலை போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. அந்நிய நாட்டு பொருள்களை அடியோடு விலக்குதல் வேண்டும், உள்நாட்டு பொருள்களையே அனைவரும் பயன்படுத்துதல் வேண்டும் என்கின்ற போராட்டம் வலுப்பெற்றது. அந்த போராட்டம் நாடெங்கும் நடைபெற்று கொண்டிருந்தது. விடுதலை போராட்டமும் நாடெங்கும் நடைபெற்ற விடுதலை போராட்டமும் விபின் சந்திரபாலரின் வீறு கொண்ட சொற்பொழிவும் சிதம்பரனாரை ஈர்த்தன. அரசியல் களத்தில் குதித்தார் வ.உ. சிதம்பரனார். திலகரின் மொழியும் அவருடைய சொற்பொழிவும் சிதம்பரனாரை ஈர்த்தது. நாட்டையும் நாட்டு மக்களையும் விடுதலை செய்திடல் வேண்டும், அதற்காக எதனையும் இழக்க தயாரானார், துணிந்தார் வ.உ. சிதம்பரனார். தமிழகத்தில் சுப்பிரமணிய பாரதியாரும்
சுப்பிரமணிய சிவாவும் தீவிர விடுதலை வீரராக விளங்கினர். அவருடன் வ.உ. சிதம்பரனாரும் சேர்ந்து கொண்டார். ஊர் ஊராக சென்று விடுதலை போராட்ட செய்திகளை பரப்புரை செய்தார், போராட்டம் நடத்தினார். பட்டி தொட்டி எங்கும் விடுதலை தீ பற்றி எரிய செய்தார். வெள்ளையனே வெளியேறு என்னும் முழக்கம் வீறு பெற்று விளங்கியது. வெள்ளையருக்கு எதிராக கப்பலை நாம் ஓட்டினால் தானாக வெள்ளையன் போய் வெளியேறி விடுவான் என்று கருதி கப்பலை ஓட்டினார் கடமை வீரர் வ.உ. சிதம்பரனார். கப்பல் வாங்க பம்பாய் போயிருந்த போது மகன் இறந்தான். இருந்தும் வரவில்லை அவர். வந்தால் கப்பலுடன் தான் வருவேன், இல்லையேல் கடலில் விழுந்து சாவேன் என்றார் வ.உ. சிதம்பரனார். அவர் சொன்னபடியே பொலிவியா, காலியா, லாவோ என்னும் 2 கப்பல்களுடன் தான் வந்தார். தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். கப்பல் ஓட்டிய தமிழர் என்னும் பட்டப்பெயர் அவர் பெற்றார். ஆனால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் என்பவர் வ.உ.சியையும் சிவாவையும் கைது செய்தார். வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது 7/7/1908 ஆண்டாகும். முதலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். பிறகு கோவை சிறையில் அடைத்தனர். சிறை அதிகாரிகள் வ.உ.சிக்கு மிகவும் கொடுமை இழைத்தனர். அவரது கால்களில் விலங்கை பூட்டினர். அதாவது சணல் உரிக்கும் பொறியை சுற்றும்படி அவரை செய்தனர். மாடு இழுக்க வேண்டிய செக்கை, அதாவது கருங்கல் செக்கை, மரச்செக்கு கூட கிடையாது, கருங்கல் செக்கினை மாட்டி இழுக்கச் செய்தனர். அவரது கை தோல் உரிந்து குருதி கொட்டியது. கல் உடைத்தார், கசையடிப்பட்டார். அரசியல் கைதிகள் யாரும் பட்டிராத துன்பங்களையெல்லாம் அவர் பட்டார். தொல்லைகளையெல்லாம் ஏற்றார். இடர்பாடுகள் அனைத்தும் பட்டார். அளவிலாத துன்பங்களை அடைந்தார். சிதம்பரனாருக்கு சிறை அதிகாரிகள் செய்த கொடுமையை கண்ட மற்ற சிறை கைதிகள் கைகளுக்கே பொறுக்க முடியாமல் அந்த அதிகாரியை தாக்கினர். சிறையில் மிகப்பெரிய கலகம் மூண்டது. பலர் இறந்தனர். அந்த கொடுமைகள் எப்பேற்பட்டவை, அவருக்கு கிடைத்த கொடுமைகள் எப்பேற்பட்டவை என்பதை இந்த நிகழ்ச்சியை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். கோவை சிறையிலிருந்து கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். 12/2/1912 விடுதலை செய்யப்பட்டார். வரவேற்க ஒரு நாய் கூட, நன்றி கெட்ட நாய் கூட வரவில்லை. சிறைக்கு செல்லும்போது பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்தனர். அவர் சிறை வாழ்வை முடித்து வெளியே வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை. அரசியலில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்போர் பெருகியுள்ள இந்த காலத்தில் அரசியலில் ஈடுபட்டு இருந்த தான் அரசியலில் ஈடுபட்டதனால் இருந்த பல கோடி ரூபாய் பெருமானமான சொத்துக்களை இழந்தார். படாத துன்பமெல்லாம் பட்டார்.
மளிகை கடை வைத்தார், மண்ணெண்ணெய் விற்றார். யார் யாரிடமோ பல உதவிகளை கேட்டு அலைந்தார். யாரும் கொடுக்கவில்லை, பரிதவித்தார். பாவம், அவருடைய நிலை மிக மோசமான நிலையாக இருந்தது. வ.உ.சி. மிக நன்றி உடையவர் என்பதனை அவர் மக்களுக்கு பெயரை சூட்டி இருக்கிறாரே, அதனை வைத்துக்கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் திருவள்ளுவரை கற்றவர், தமிழ் நெறிகளை அறிந்தவர், திருக்குறளை சிறை கைதிகளுக்கு பாடமாக எடுத்தவர். அப்பேற்பட்டவர் அவருக்கு யார் யார் நன்றி செய்தார்களோ அவர்களுடைய பெயரையெல்லாம் தான் பெற்ற மக்களுக்கு சூட்டி மகிழ்ந்தார். தமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர் பெயரான ஞானசிகாமணியின் நினைவாக தம் மூத்த மகளுக்கு ஞானவல்லி என்று பெயரிட்டார். தமக்கு பல்வேறு வகையில் உதவி செய்த தில்லையாடி வேதிப்பிள்ளை நினைவாக தம் 4வது மகளுக்கு வேதவல்லி என்று பெயர் சூட்டினார். தமக்கு பல வழியில் உதவி புரிந்த ஆறுமுகம் பிள்ளையின் நினைவாக தம் 2வது மகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயரை வைத்தார். தனக்காக வாதாடி வெற்றி தேடி தந்த வழக்குரைஞர் சி.கே. சுப்பிரமணியனின் நினைவாக தம் 3வது மகனுக்கு சுப்பிரமணியன் என்று பெயரை சூட்டினார். ஆங்கில அரசால் தான் வழக்காடும் தொழிலை இழந்து வருத்தப்பட்ட ஐயா வ.உ. சிதம்பரனாருக்கு அந்த உரிமையை மீட்டு தந்த மிகப்பெரிய உயர்நீதிமன்ற நீதியரசர், வழக்கை தொடக்கத்தில் நடத்திய நீதியரசர் வாலஸ் என்பவர் அவருடைய நினைவாக 4வது மகனுக்கு வாலேசுவரன் என்னும் பெயரை சூட்டினார். இதையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது திருக்குறள் அவர் மனத்தில் எப்படி பதிந்திருக்கிறது, விடுதலை போராட்டம் அவருக்கு தந்த இழப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் தமிழர்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தமிழர்களுக்கு எப்படியெல்லாம் துன்பம் நேர்கிறது, தமிழர் எப்படியெல்லாம் தன்னை இழந்து இந்த நாட்டுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நூல்கள் பலவற்றை எழுதினார். சிறையில்தான் அவர் பட்ட கொடுமைகளுக்கிடையிலே ஓரளவு நூல்கள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நூல்கள்தான் அவரை தமிழ் அறிஞராக ஆக்கியது. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை செய்யுள் வடிவிலேயே எழுதி வழங்கினார். தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். திருக்குறளை ஆய்வு செய்தார். ஓலை சுவடியாயிருந்த மணக்குடவர் திருக்குறள் உரைவினை 1917 அதாவது நூலாக வெளியிட்டு மகிழ்ந்தவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். திருக்குறளில் உள்ள கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை என்கின்ற இந்த 3 அதிகாரங்களை திருவள்ளுவரே எழுதவில்லை என்று முதலாக திருக்குறளில் களை எடுத்தவர் நம்முடைய தமிழ் அறிஞர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஆனால் யார் இயற்றினார் என்று அவர் கூறவில்லை. இயற்றி சேர்த்தவர் பெயரை அவர் சொல்லவில்லை. நான் சொல்லியிருக்கிறேன். குயில்தாசன் என்பவர் அவருடைய திருக்குறளை பற்றிய ஒரு நூலில் நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன். அந்த அணிந்துரையில் அந்த 3 அதிகாரத்தையும் எழுதி சேர்த்தவர் முதல் உரையாசிரியராகிய மணக்குடவராகத்தான் இருப்பார் என்று கூறியிருக்கிறேன்.
அது மட்டுமில்லை, அவர் அதாவது மணக்குடவர் உரையினை ஐயா பதிப்பித்திருக்கிறார். அவர்தான் முதலாக ஓலைச்சுவடியில் இருந்த மணக்குடவர் உரையினை தாளில் நூலாக அச்சிட்டு தந்தவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள்தான். அவர் திருக்குறளுக்கு உரையும் முழுதாக, அதாவது முதலில் ஒரு பகுதி எழுதினார், பிறகு 2 பகுதி எழுதி முழுதாக வந்திருக்கிறது. நாம் ஒன்று இங்கே மற்ற தமிழறிஞரை காட்டிலும் வ.உ. சிதம்பரனாருடைய அறிவை, இலக்கண அறிவை பாராட்ட வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். திருக்குறளில் 3 பால்கள் இருக்கின்றன. என்ன 3 பிரிவுகள். ஒன்று அறத்துப்பால் என்று இப்பொழுது கூறுகிறார்கள், பொருட்பால் என்று சொல்லுகிறார்கள், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று கூறுகிறார்கள். இந்த அறத்துப்பாலும் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலும் தவறான சொற்றொடர். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதாவது நின்ற சொல் மகர ஈராக இருந்தால், வரும் சொல் வேற்றுமை உருவாக இருந்தால் இடையில் அத்துசாரியை தோன்றும் என்பது தொல்காப்பிய இலக்கண விதி. இங்கே அறம் என்பது மகர ஈற்று சொல். வருவது வேற்றுமை உருவு இல்லை. 8 வேற்றுமைகளில் 6 வேற்றுமைகளுக்கு உருவு உண்டு. அந்த 6 வேற்றுமை உருவுகளிலும் சேராத பால் அல்லது பிரிவு என்கின்ற ஒரு சொல் வந்து சேருகிறது. அதற்கிடையிலே எப்படி அத்துசாரியை தோன்றும்? ஆனால் காலங்காலமாக அறிஞர் பெருமக்கள், உரை எழுதியோர், படித்தோர், ஆய்வு செய்தோர், பரப்புவோர் அனைவரும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்றுதான் அத்துசாரியை இட்டு கூறுகின்றனர். ஆனால் நான் தொல்காப்பியம் கற்றதனால் இந்த வேற்றுமை எனக்கு தெரிந்தது. மகர ஈற்று சொல்லோடு வேற்றுமை உருவு வந்து சேர்ந்தால்தானே அத்துசாரியை தோன்றும். இதிலே வேற்றுமை உருவு அல்லாத பிரிவு என்கின்ற பால் என்கின்ற சொல் வந்து சேருகிறது. இதிலே எப்படி அத்துசாரியை தோன்றும் என்று சிந்தித்தேன். எனக்கு கிடைத்த முதல் சான்று, எல்லீஸ் வெளிநாட்டிலிருந்து அரசு அதிகாரியாக வந்த அவர் திருக்குறள் மீது பற்று கொண்டு முதல் அறத்துப்பால் என்கின்ற பகுதியை எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அவர் எழுதுகிறார் அறப்பால் என்று சரியான இலக்கணத்தோடு. அறத்துப்பால் என்பது தவறு என்பதை அவர் உணர்கிறார். அறப்பால் என்கிறார், பொருட்பால் சரி. அவர் பொருட்பாலுக்கு போகலை, காமப்பாலுக்கும் வரல. அடுத்து ஸ்காட் என்று இந்த நாட்டுக்கு வந்து சுகாத்தியாராக மாறி திருக்குறளை மொழிபெயர்த்து அச்சிட்டு அவர் இடர்பாடுபட்டார். அதாவது பாண்டித்துரை தேவர் வாங்கி அதனை கொளுத்தினார் என்றெல்லாம் செய்தி உண்டு. ஆனால் அந்த ஸ்காட் என்கின்ற சுகாத்தியார் திருக்குறள் மீது வைத்திருந்த பற்று நாம் கூட வைத்திருக்க மாட்டோம். அவர் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளுக்கே பாடுபட்டார். அதன் மீது வைத்திருந்த ஆர்வக் கோளாறால் சில தவறுகள் செய்தார். அந்த சுகாத்தியார் அறத்துப்பால் என்று எழுதவில்லை, அறப்பால் என்று தான் எழுதியிருக்கிறார். இது 2வது சான்று. 3வது சான்று, விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு நூலிலே 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு நூல். அந்த நூலிலே அதாவது விலைமாதர் வீட்டுக்கு போகிறவன் முதலிலே பொருட்பாலை இழக்கிறான்.
காமப்பாலால் பொருட்பாலை இழக்கிறான், அறப்பாலை இழக்கிறான் என்று அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. பாருங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்னால் விவேக சிந்தாமணியில் அறத்துப்பால் என்று சொல்லாமல் அறப்பால் என்றும், காமத்துப்பால் என்று சொல்லாமல் காமப்பால் என்றும் கூறப்பட்டிருப்பது தான் சரியான சொற்றொடராகும். அதற்கு பிறகு வ.உ.சி. சொல்லுகிறார், அது அறப்பால், பொருட்பால். அந்த காமப்பாலை இன்பப்பால் என்று எழுதுகிறார். அப்படியானால் பேரறிஞர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு இலக்கண கூறு நம்முடைய வ.உ. சிதம்பரனாருக்கு தெரிந்திருக்கிறது. அறப்பால் இன்பப்பால் என்று எழுதுகிறார். அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வ.உ.சி. அதற்கடுத்து நான் எனது திருக்குறள் பகுத்தறிவு உரையில் இந்த முறையினை கடைப்பிடித்து அறப்பால் என்றும் பொருட்பால் என்றும் காமப்பால் என்றும் தான் குறிப்பிட்டுள்ளேன். இவற்றுடன் அவர் அறப்பாலில் 78 குறட்பாக்களுக்கு பரிமேலழகர் தவறான உரையை வழங்கியுள்ளதாக துணிந்து முதலாவதாக சொன்னவர் வ.உ. சிதம்பரனார். 77 குறள்களுக்கு பாட வேறுபாடுகளை சுட்டி காட்டியும் உள்ளார். 1910 சிறையில் இருக்கும் போது தொல்காப்பியத்தை படித்து சுவைத்தார். அதனை சிறையிலிருந்து வந்த பிற்பாடு பதிப்பித்தார். ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஆங்கில அறிஞரின் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். மெய்யறம் 1914 வெளியிடப்பட்டது. 1915 மெய்யறிவு நூல் வெளியிடப்பட்டது. மேலும் வ.உ. சிதம்பரனார் அதாவது மனம்போல் வாழ்வு, அகமே புறம், மெய்யறம் மெய்யறவு உள்ளிட்ட 17 நூல்களை படைத்தளித்துள்ளார். இவையல்லாமல் கடவுளும் பக்தியும், விதி அல்லது ஊழ், ஈகை, கடவுள் ஒருவரே, உலகமும் கடவுளும் என்று 17 கட்டுரைகளையும் எழுதி வழங்கியுள்ளார். வ.உ.சி. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய பாண்டித்துரை தேவருடன் இணைந்து பல அளவற்ற தமிழ் தொண்டினை ஆற்றியுள்ளார். வ.உ.சி. பற்றி அறிஞர் பெருமக்கள் கூறுவதை கேட்போம். இந்திய நாட்டு விடுதலைக்காக தன் குடும்பத்தையே நாசம் செய்து கொண்ட ஒரு தலைவர் வ.உ. சிதம்பரனார் என்று தந்தை பெரியார் கூறியிருக்கிறார். வ.உ. சிதம்பரனார் பேச்சுத்தமிழ் ஆழமும் வேகமும் உள்ள ஓர் ஆறு கரைபுரண்டு வெள்ளமிட்டு வரும் அழகை நினைவூட்டும் என்கிறார் பி. ஸ்ரீ என்பவர். நாட்டுப்பற்றில் வளர்ந்த வ.உ.சி.யின் தீவிர வாழ்க்கை மொழிப்பற்றில் ஊறி இலக்கிய தொண்டுக்கு இடம் தந்தது. பத்திரிகை ஆசிரியராய் பணிபுரிந்தார். உரை நடையிலும் பல நூல்கள் எழுதினார் என்று அறிஞர் மு. வரதராசனார் கூறியுள்ளார். வாழ்க தமிழ், வெல்க சிதம்பரனார் புகழ். வணக்கம்.